ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ்வு, ஹாப் இதெல்லாம் எப்போவுமே பளபளன்னு வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி. இதுக்காக நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம சமைச்சு முடித்தோன்னே பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு, இன்கேஸ் டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை எல்லாம் பண்ணோன்னா அந்த எண்ணெய் எல்லாம் அங்கங்கே தெரிச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நான் வந்து பூரி பொரிச்சதுனால எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தெரிச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம சோப்பு இல்லை ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது க்ளீன் பண்ணணும், இல்லைனா எண்ணெய் பிசுக்கு போகாது. ஸோ இதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான், வெறும் கோதுமை மாவு தான். ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவு இதுக்கு போதும். இப்போ இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இது 1 ஸ்பூன் கோதுமை மாவே போதுமானதாக இருக்கும். நான் ஜஸ்ட் வீடியோவில் காட்டுறதுக்காக நிறையா எடுத்திருக்கேன், நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் படிஞ்சிருக்கிற இடத்துல வந்து ஜஸ்ட்டு தூவி விட்டுட்டு கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த மாவோடு ஒட்டிட்டு வந்துடும். ஸோ எங்கெல்லாம் பிசுக்கு இருக்கோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு, நெய் கொட்டியிருந்தாலோ இல்லை பட்டரு இதாக இருந்தாலோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த மாவை வந்து யூஸ் பண்ணி க்ளீனாக எடுத்துடலாம். இது வந்து அந்த பிசுப்பை வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அதனால நமக்கு அந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடும். இன்கேஸ் எண்ணெயோ நெய்யோ ஏதாவது தெரியாமல் நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த மாவு வந்து அந்த பிசுப்பு கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எடுத்துறதுனால நமக்கு அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்னைக்காவது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறீங்க, அப்போ எண்ணெய் வந்து நிறைய தெரிக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ நீங்கள் வந்து ஜஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு கிச்சன் வைப்ஸ் வச்சு அந்த மாவை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸை வந்து நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் நியூஸ் பேப்பர் தான். இப்போ ஜஸ்ட் பழைய நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க. மடித்து அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த கிளாஸ் வந்து நல்லா பளபளன்னு ஆகிடும். நீங்கள் டெய்லி வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அந்த அடுப்பை வந்து நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அந்த அடுப்பு வந்து நல்லா க்ளீனாக பளபளன்னு எப்போவுமே பளபளன்னு இருக்கும். நீங்கள் வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த நியூஸ் பேப்பர் இருந்தாலே போதும். நம்ம டெய்லி இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த கிளாஸ் டாப் வந்து எப்போவுமே பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.